கொடுத்த பாடம். இரத்தத்திலேயே ஊற வைக்க வேண்டிய விஷயம் இது. இதோ ஒருத்தர் தன்னுடைய 2 குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு விளையாட்டு அரங்கத்திற்கு சென்றார். டிக்கெட் கவுண்டருக்கு போய் டிக்கெட் விலை என்னன்னு கேட்டார். பெரியவர்களுக்கு 5 ரூபாய், 6 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு டிக்கெட் இலவசம் என்று கவுண்டரில் இருக்கிறவர் சொன்னார். உடனே இவர், பெரிய பையனுக்கும் எனக்கும் மட்டும் டிக்கெட் கொடுத்தால் போதும், ஏனென்றால் பெரியவனுக்கு வயது 7 தான் ஆகிறது என்று கூறினார். உடனே டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறவரோ ஏற இறங்க பார்த்துவிட்டு, இந்த பையனை பார்த்தால் 7 வயது மாதிரியே தெரியவில்லை, அவனுக்கு 6 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லியிருந்தால் நானும் ஃப்ரீயாக விட்டிருப்பேன், உங்களுக்கு 5 ரூபாய் மிச்சமாயிருக்கும்னு சொல்றேன். அதற்கு அந்த அப்பாக்காரர், நீங்க சொல்ற மாதிரி அவனுக்கு 6 வயசுன்னு மாத்தி சொல்லியிருந்தா எனக்கு 5 ரூபாய் மிச்சமாக இருந்திருக்கும், வாஸ்தவம்தான். ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கும் என் மகனின் மனதில் 5 ரூபாய்க்காக நம்ம அப்பா பொய் சொல்லிட்டாரே என்று என்னை பற்றி தரைக்குறைவாக நினைக்க தோன்றும். இந்த 5 ரூபாயை மறுபடியும் சம்பாதிச்சுடலாம். ஆனா என் மகன் மனசுல இந்த மாதிரியான தீய நினைப்பு வந்துட்டா அதை கடைசி வரைக்கும் எடுக்கவே முடியாது. மேலும் இக்காரணத்திற்காகவும் பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக வாழ வேண்டும் என என்னை பார்த்து அவன் கற்றுக்கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே அமைந்துள்ளது என நேர்மையாக சொல்லிட்டு போனார். நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. நீதி: பொய் சொல்லாமல் நேர்மையாக வாழ வேண்டும்.